ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரவுடி ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஷனிவார வாடா. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பாஜிராவ் மஸ்தானி படம் வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து ஷனிவார வாடான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களே இருந்தால் மறக்காமல் ரவுடி ரிலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால கண்டினியூஸா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஷனிவார வாடா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூனே லொக்கேஷனில் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். நீங்கள் நம்ம ஸ்டேட் விட்டு அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது மேக்ஸிமம் வந்து ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேஷ் வந்து கேரி பண்ணுறது வந்து கொஞ்சம் லிமிட்டாகவே கேரி பண்ணிக்கோங்க. வந்து பழைய காலத்தில் எப்படி இருக்கோ அதே ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறாங்க. பெயிண்டிங்ஸ்லாம் அங்கங்கே வந்து போயிடுச்சு, அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணல. மற்றபடி வந்து அந்த கேட் ஆகட்டும் எல்லாமே வந்து அப்படியே பழசே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷனிவார வாடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி தான் இதில் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மராட்டியும் நெக்ஸ்ட்டு ஹிந்திலையும் நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஷனிவார வாடா இந்த ஃபோர்ட்டை வந்து எப்போ கட்டினாங்கன்னா 1730 ஜனவரி மாதத்தில் வந்து சனிக்கிழமை வந்து இந்த ஃபோர்ட்டை வந்து திறந்துருக்காங்க. ஷனிவார வாடா மராட்டியில் வந்து சனி அப்படின்னு சொன்னாங்கன்னா சனிக்கிழமை சொல்லுவாங்க. வாடா அப்படின்னு சொல்லும்போது அரண்மனையை குறிக்குது. அதனால தான் இது பேர் வந்து ஷனிவார வாடான்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனையை வந்து பேஷ்வா பாஜிராவ் அவங்களால வந்து கட்டப்பட்டிருக்கு. பாஜிராவ் அப்படின்றது யாருன்னு சொல்கிறாங்கன்னா சத்ரபதி சாகுவோட பிரதம மந்திரியாக இருந்திருக்காரு அந்த டைமில். ஸோ அவரால் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனை வந்து கிபி 200ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ கட்டும்போது இந்த பில்டிங்கோட சார்ஜ் இந்த அரண்மனையோட மொத்த காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,110 ரூபா வந்து செலவாயிருக்கு. அந்த காலத்தில் வந்து 16,000ன்றது ரொம்பவே பெரிய விஷயம்தான். ஸோ ரொம்பவே செலவு பண்ணி தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. எல்லாரோட அரண்மனையும் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த அரண்மனை ஷனிவார வாடா வந்து அதோட என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸில் இருக்குது. அதாவது வடக்கு முகம் பார்த்து தான் கட்டியிருக்காங்க. ஏன் நார்த் ஃபேஸில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து முகலாயர் ஆட்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தனால அவங்க போர் எந்த டைம் கூட வரலாம் சொல்கிறதுக்காகவே வந்து இவங்க நார்த் ஃபேஸில் வந்து இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. நீங்கள் கூட திங்க் பண்ணலாம், அரண்மனை சொல்கிறீங்களே, இங்கே எந்த ஒரு பில்டிங்கே இல்லை, வெறும் எம்டி ஸ்பேஸாகவே இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து பாஜிராவ் கட்டும்போது இங்கே நிறைய பில்டிங்கோடு தான் கட்டியிருந்தார். அவர் காலத்துக்கு அப்புறம் வந்து அவரோட பையனான நாராயண் ராவ் அவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவர் வந்து அப்போ பேஷ்வாவாக இருந்தார். அப்போ அவருக்கு வயசு வந்து 18 வயசு தான் ஆச்சு. அவர் வந்து புகழோட உச்சியிலேயே இருந்தார். அவர் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ புகழில் இருக்கும்போது அவரோட சொந்த தாய்மாமா, அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநாத் ராவ், அவங்களோட ஒய்ஃபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி. இவனை வந்து எப்படியாச்சும் சாகடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து கூலிப்படை ஏந்தி ஆகஸ்ட் 13 வந்து அவங்கள வந்து சாகடிச்சிருக்காங்க. அவர் சாகடிக்கும் போது கூட அவரோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா காக்கா மாலா வாச்வா. இதுக்கு என்ன மீனிங்னா மாமா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சாகும்போது அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு அப்போ தெரியல மாமாவே வந்து அவரை சாகடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தெரியல. இது வந்து ஆகஸ்ட் 13 ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நடந்திருக்கு. எல்லா பௌர்ணமி அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா வருஷம் பௌர்ணமிலையும் இந்த வார்த்தைகளை வந்து எதிரொலிச்சிட்டு இருந்ததாக வந்து புராண கதைகள் வந்து சொல்லுது. அவர் செத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசு வந்து இந்த பில்டிங்கை வந்து கைப்பற்றுறாங்க. அவங்க வந்து எப்போ கைப்பற்றினாங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பில்டிங்கை வந்து கைப்பற்றி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கிரில் கேட்டு மாதிரிலாம் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த கேட்டில் ஃபுல்லுமே வந்து அவங்க வந்து கைதிகளை அடித்து வச்சுட்டும் ஒரு மென்டலி டார்ச்சர் பண்ணுற பிளேஸாகவே வந்து இந்த பில்டிங்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 1828 வந்து இந்த அரண்மனையில் ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்து எப்படி நடந்திருக்குன்னா யாராலையும் சொல்ல முடியாத கதைகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபயர் இன்சிடென்ட்ஸ் வந்து எப்படின்னா 7 நாள் கண்டினியூஸாகவே வந்து ஃபயர் வந்து ரொம்பவே எரிஞ்சிருக்கிறதாக வந்து புராண கதைகளும் வரலாறும் சொல்லுது நம்மளுக்கு.
இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா நாராயண் ராவ் அவரோட ரூமுக்கு தான் போயிடும். ஸோ அந்த அவர் ரூம் போகும்போது பார்த்தாவே வந்து அங்கே வந்து லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க, ஹெல்ப் சேவ் மீ அங்கிள் அப்படின்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. பூனேக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஏப்ரல் மேக்கு வரது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது டைம் வந்து சம்மர் டைம். நீங்கள் ஜூன் மாதம் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து இங்கே வந்து ரைனி சீசன் தான். இந்த ரைனி சீசன் எப்படின்னா 10 மினிட்ஸ் மழை பெய்யும், அதுக்கப்புறம் ரெயின் இருக்காது, ஒரு ½ அன் ஹவருக்கு அகெயின் 10 மினிட்ஸ் மழை பெய்யும். ஸோ நீங்கள் இந்த ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிளிப்பிங் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 2 டைம்ஸ் போனேன். 2 டைம்ஸ் போகும்போது வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு மழை பெஞ்சிச்சு, நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து மழை பெய்யலை. ஸோ வந்து நான் ஃபஸ்ட் டைமையும் நான் ஷூட் பண்ணிட்டேன், செகண்ட் டைம் வந்து மழை பெய்யாத இடத்து டைம்லேயும் நான் ஷூட் பண்ணேன். எனக்கு அந்த மழை பெஞ்ச டைமில் வந்து ஷூட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால தான் நான் அந்த வீடியோஸில் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து கிளிக் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து வேரியேஷன் ஆகும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக தெரியலாம், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக தெரியும். ஸோ இதுதான் வேரியேஷன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நார்த் சைடில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப்டர் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. பிஃபோர் ஏப்ரல் மே அந்த மாதிரி வர்றது பெட்டர் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்து மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே செங்குத்தாக தான் இருக்கும். ஸோ வயசானவங்க கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இன்னும் வந்து அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய இடத்துல வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது பழசு அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே படிக்கலாம் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கனால வந்து நீங்கள் கொஞ்சம் ஏறும்போது கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. ரெய்னி டைமில் வரும்போது ரொம்பவே கேர்ஃபுல். பிகாஸ் 2-3 இடத்துல எனக்கே வந்து கொஞ்சம் வழுக்குச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது பழசா இல்லை இப்போ ரீசெண்டாக எதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்களா எனக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். சனிவாரவோட ஒரு டாப் வியூ தான் இது. அந்த வியூ போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரைனி சீசன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல இருந்து வியூ பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸே வந்து சூரியன் வந்து அப்படியே உதிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குதிரையில் ஒருத்தர் உட்காந்துருப்பார், அவர் தான் பாஜிராவ். ஸோ அவர் கட்டினனால வந்து அவரோட ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பூனேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து இந்த விசிட் பண்ணுங்கள். பக்காவான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராவ் டெய்லி வ்ளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட சந்திக்க வரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராவ். See you, bye.